எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 26ஆம் வாரத்தில் இன்று திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இன்று நாளிலே திருச்சபை அன்னையான திருச்சபை அதிதூதர்களின் திருவிழாவை இன்று நாளிலே கொண்டாடப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அதிதூதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, வான தூதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்புகளை அவர்கள் கடவுளின் திருநாமத்தின் நிமித்தம் அந்த பொறுப்புகளை அவர்களை நிறைவேற்றினார்கள். வெவ்வேறு வான தூதர்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மக்களிடம் அனுப்பப்பட்டு மக்களின் தேவைகளை அவருடைய தேவைகளை இறைவனிடத்திலே கொண்டு செல்வதற்கு இறைவனுடைய வார்த்தையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் இவ்வாறான பல விதமான பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை இறைவனுடைய நாமத்தினாலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் துணையாக இருக்கின்றார்கள். அன்றாட வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற செயற்பாடுகளிலே அவர்கள் துணையாக இருக்கின்றார்கள். நோய் வாய்ப்படுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு துணையாக இருக்கின்றார்கள். நாங்கள் பயணங்கள் மேற்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு துணையாக இருக்கின்றார்கள். இவ்வாறு பலவிதமான பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் திருமுழுக்கின் ஊடாக நாங்கள் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அந்த திருநிலைப்படுத்தப்பட்ட நாங்கள் எங்களுக்கும் வெவ்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பொறுப்புகளை நான் சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேனா? அந்த பொறுப்புகளை சரியாக நான் புரிந்து கொண்டிருக்கின்றேனா? அந்த பொறுப்புகளை கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதனை நம்பி விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றேனா என்பதனை நான் இன்று நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பொறுப்புகள் ஒரு குருவினூடாகவோ அல்லது அருட்சகோதரி நூடாகவோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு பரிசாக, ஒரு கொடையாக இருக்கின்றது. அதனை புரிந்து நீங்கள் செயற்பட வேண்டும். குருவானவர் பார்த்து கொண்டிருக்கின்றார், அருட்சகோதரி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வெவ்வேறு நபர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயற்பட தேவையில்லை. மாறாக அந்த பொறுப்புகள் உங்களுக்கு இறைவனால் நீங்கள் எப்பொழுது திருமுழுக்கு பெறுகின்றீர்களோ அப்பொழுது இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடையாக, பரிசாக இருக்கின்றது. இந்த உண்மையை புரிந்து செயற்படுவதற்கு இந்த நாளிலே முயற்சி செய்து இறைவனிடத்திலே